ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் சேனல் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். பிள்ளையார் சதுர்த்தி கிட்ட வந்தாச்சு. பிள்ளையார் வரையறதுக்கு இன்னும் தெரியலன்னு கவலைப்படுறவங்களுக்கு இந்த வீடியோவில் சூப்பரான ஒரு ட்ரேசிங் மெத்தட் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இந்த மாதிரி நம்ம எந்த ஒரு பொருளை ட்ரேஸ் எடுக்க போகிறோமோ, அதாவது எந்த ஒரு டிசைனர் ட்ரேஸ் எடுக்க போகிறோமோ அது மேலே இப்படி பேப்பர் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதில் சானிடைசரை நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ சானிடைசர் நீங்கள் கையில் இந்த மாதிரி எடுத்துட்டு உங்கள் விரலை வைத்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பேப்பரில் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். ஸ்ப்ரெட் பண்ணி விட்டிங்கனாலே உங்களுக்கு கீழே இருக்கிற அந்த பிள்ளையாரனுடைய டிசைன் மேலே தெரியும். ஸோ இதே மாதிரி நீங்கள் பேப்பர்லேயுமே பண்ணலாம். இந்த பேப்பர்லேருந்து ட்ரேஸ் எடுப்போம்ல, அந்த மெத்தட்லேயும் பண்ணலாம். அப்படி பண்ணும்போது இந்த மெத்தட் ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றத இப்போ செக் பண்ணிடலாம். நான் பென்சில் எடுத்து இப்போ இந்த ட்ரேசிங் அந்த பக்கம் தெரியுது இல்லையா, அதை நான் எடுத்துக்கிறேன். இன்னொன்று சானிடைசர் எவாப்ரேட் ஆகிறதுனால பேப்பருக்கு எதுவும் ஆகாது. ஸோ இந்த மாதிரி பென்சில் யூஸ் பண்ணி நான் இதை வரைஞ்சிட்டே இருக்கேன். நல்லா வரைய வருது. ஆனால் பேப்பர் சானிடைசரில் நல்லா ஊறினதுனால பேப்பர் கிழிஞ்சிருச்சு. ஸோ இந்த மெத்தட் பண்ணும் போது இது ஒர்க் ஆகலை. அதனால நான் இன்னொரு மெத்தட் உங்களுக்கு ஈஸியான மெத்தட் சொல்ல போகிறேன். அது என்னன்னா, டிஷ்யூ பேப்பர் 2 எடுத்துக்கோங்க. 2 டிஷ்யூ பேப்பருமே நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி பிரித்து ஒன்றன் மேலே ஒன்றாக வைக்க போகிறோம். அதாவது ஃபஸ்ட்டு டிஷ்யூ பேப்பரை இந்த மாதிரி எடுத்து அன்ராப் பண்ணி வச்சிடுறோம். அதுக்கு மேலே இன்னொரு டிஷ்யூ பேப்பரும் அதே மாதிரியே வச்சிடுறோம். இப்படி இந்த மாதிரி 2 டிஷ்யூ பேப்பரையும் வச்சுட்டு இதுக்கு மேலே நம்ம ஒயிட் பேப்பரை இந்த மாதிரி வச்சிடுறோம். ஸோ A4 ஷீட்டாக கூட எடுத்துக்கலாம். அடுத்து கோகனட் ஆயில் இல்லைன்னா எந்த ஒரு எண்ணெயாக இருந்தாலும் அந்த எண்ணெயை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ப்ரஷ்ல லைட்டாக இந்த மாதிரி நீங்கள் இதை அப்ளை பண்ணிட்டு ஸ்ப்ரெட் பண்ணணும். எதில்? இந்த மாதிரி A4 ஷீட் இல்லை நார்மல் ஒயிட் பேப்பரில் இப்படி ஸ்ப்ரெட் பண்ணணும். ஸோ இந்த பேப்பர் முழுக்க நீங்கள் இந்த மாதிரி ஆயிலை ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டே வரணும். கை யூஸ் பண்ணி பண்ணிங்கன்னா இல்லைன்னு கை முழுக்க ஆகும். அதனால ப்ரஷ் யூஸ் பண்ணி பண்ணிங்கன்னா நீட்டாக இந்த ஒர்க் முடிஞ்சிடும். ஸோ ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணியாச்சு. இப்போது இன்னொரு டிஷ்யூ பேப்பர் எடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த பேப்பர் மேலே டேப் பண்ணி எடுக்கணும். அப்படி எடுக்கும் போது இதில் இருக்கிற ஆயில் எல்லாம் இந்த டிஷ்யூ பேப்பர் அப்சார்ப் பண்ணிக்கும். ஏற்கனவே கீழே 2 டிஷ்யூ பேப்பர் இருக்கு இல்லையா, அது அந்த பக்கம் ஆயில் வந்தால் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகத்தான். உங்களோட டேபிள்லாம் நீட்டாக இருக்கும். ஸோ இந்த ஒர்க் பண்ணும் போது எண்ணெய் எங்கேயுமே உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகாது, இல்லைன்னு கையிலையும் ஒட்டாது. இப்போ நம்ம அழகாக டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணி இதில் இருக்க ஆயில் எல்லாத்தையும் எடுத்துட்டோம். அதனால பேப்பர் அப்படியே பார்த்தீங்கன்னா பட்டர் பேப்பர் மாதிரி இப்போ நம்மளுக்கு கிடச்சிருக்கும். சரிங்களா? ஸோ இந்த பேப்பர் எடுத்துட்டா இப்போ ட்ரையாக தான் இருக்கும். ஆனால் இதை நம்ம ட்ரேசிங்க்கு சூப்பராக யூஸ் பண்ணலாம். எப்படின்னு பார்க்குறீங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம எந்த டிசைன் வேணுமோ அந்த டிசைனுக்கு மேலே இந்த பேப்பரை இப்படி வச்சிடலாம். இப்போது இந்த உட்டில் எண்ணெயும் ஒட்டாது. அதனால் நீங்கள் தாராளமாக பேப்பரில் வச்சு கூட இந்த மாதிரி ட்ரேசிங் பேப்பரை யூஸ் பண்ணலாம். அதாவது நோட் புக் இருக்குல்ல, அந்த நோட் புக்கில் இருக்கிறது கூட இந்த மாதிரி இந்த ஆயில் தடவிய பேப்பரை நீங்கள் வைக்கலாம். இதனால் அந்த பேப்பரில் ஆயில் அப்சார்ப் ஆகாது. ஏன்னா ஏற்கனவே டிஷ்யூ பேப்பர் வச்சு நம்ம எல்லா ஆயிலுமே அப்சார்ப் பண்ணி எடுத்துட்டோம். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம ட்ரேசிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். கணேஷ் சதுர்த்திக்கு பிள்ளையார் வரைகிறது ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மெத்தட் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் ட்ரேசிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நான் வரைகிறத நீங்களும் பார்க்குறீங்களா? ட்ரேசிங் அப்படின்றது ரொம்ப ஜாலியாக ஈஸியாக இருக்குது. நம்மளா வரையணும்னா பார்த்து பார்த்து வரையணும். ட்ரேசிங்னா கஷ்டமே இல்லாமல் வேலை கட கட கடன்னு முடிஞ்சிடும் போலவே. இந்த பிள்ளையார் வரையறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது. உங்கள் வீட்டில் கணேஷ் சதுர்த்திக்கு என்னென்ன ஸ்பெஷல் ரெசிபீஸ்லாம் பண்ணுவீங்க? என் வீட்டில் நாங்கள் என்ன தெரியுமா பண்ணுவோம்? சுண்டல் பண்ணுவோம், கொழுக்கட்டை, பிடி கொழுக்கட்டை, பூரணம் வச்ச கொழுக்கட்டை. அந்த பூரணம் வச்ச கொழுக்கட்டையிலேயே வெல்லம், தேங்காய் சேர்த்தது, எள்ளு சேர்த்தது, எள்ளு உருண்டை, அப்புறமா சின்ன சின்ன குட்டி குட்டி கலாக்கா, பெரப்பம்பழம், அதுக்கப்புறமா கரும்பு, அப்புறமா வேற என்ன வைப்போம்? மக்காசோளம், பழங்கள், இதெல்லாம் நாங்கள் பண்ணுவோம். கூடவே பிள்ளையாரை வாங்கி டெக்கரேட் பண்ணி, மண் பிள்ளையார் இருக்குல்ல, அவருக்கு என்னென்ன டெக்கரேஷன் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி அவருக்கான குடை, அவருக்கு பூக்கள், அதெல்லாமே நாங்கள் அழகாக டெக்கரேட் பண்ணுவோம். உங்கள் வீட்டில் பிள்ளையார் சதுர்த்தி நீங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணுவீங்க? அதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் என்னோட ஷேர் பண்ணுங்கள். அதை நான் பார்க்கறதுக்கு ஆவலாக இருக்கேன். கணேஷ் சதுர்த்தி அன்னைக்கு க்ரீட்டிங் கார்ட்ஸ் நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சாலும் இந்த ட்ரேசிங் மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரியே நிறைய பேர் கணேஷ் சதுர்த்தி அன்னைக்கு பிள்ளையாரை வரைஞ்சு அது மூலமாக சில கிராஃப்ட்ஸ் எல்லாம் பண்ணலான்னு இருப்பீங்க இல்லையா, அதுக்காகவும் நீங்கள் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். நோட் புக்கில் பிள்ளையார் இருந்தாலும் கேலண்டரில் பிள்ளையார் இருந்தாலும் இந்த ட்ரேசிங் மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் அழகாக பிள்ளையாரை வரைஞ்சிடலாம்.
கூடவே பெரிய பிள்ளையார்னா அதுக்கேற்ற மாதிரி பெரிய சைஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க. குட்டி பிள்ளையார்னா அதுக்கேற்ற மாதிரி குட்டி பிள்ளையாருக்கு ஏற்ற மாதிரி குட்டி சைஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ட்ரேசிங் மெத்தட் நீங்களும் பண்ணி பாருங்க. நான் பண்ணும்போதே எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்து வரைய அதாவது நம்ம வரைஞ்சா கூட இவ்வளோ பர்ஃபெக்டாக வரைவோமா தெரியல. ஆனால் இந்த ட்ரேசிங்கை யூஸ் பண்ணி நம்ம ரொம்ப அழகாக இந்த பிள்ளையாரை இன்னைக்கு வரைஞ்சிட்டே இருக்கோம். ஸோ உங்கள் எல்லாருக்குமே பிள்ளையாரையும் பிடிக்கும், பிள்ளையார் சதுர்த்தியும் பிடிக்கும் இல்லையா? ஏன்னா அன்னைக்கு தான் நிறைய சாப்பிட்ற விஷயங்களும் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி பிள்ளையாரை டெக்கரேட் பண்ணுறதை பார்க்குறதே ஒரு அழகான ஜாலியான விஷயமா இருக்கும் இல்லையா? கூடவே பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கு எப்படி பிள்ளையார் வீட்டிலேயே பண்ணலாம் அப்படின்றத அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்ம ட்ரேசிங் இப்போ ஃபினிஷ் ஆயாச்சு. நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். பாருங்கள், அப்படியே டிட்டோவாக இதோட காப்பி நமக்கு இப்போ கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி எத்தனை பேப்பர் வேணாலும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இந்த ட்ரேசிங் பேப்பர்லாம் கடையில் வாங்கினீங்கன்னா 100 ரூபாய்க்கு நமக்கு விற்கிறாங்க. ஆனால் வீட்லேயே சாதாரண எண்ணெய் யூஸ் பண்ணி நம்ம அழகாக பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு கூடவே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இந்த பிள்ளையார் சதுர்த்தியை நல்லா ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணுங்கள். ஹாப்பி கணேஷ் சதுர்த்தி. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.